வணக்கம். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமார வரவேற்கின்றோம். இந்த ஏப்ரல் 2026 மாதத்தில் தனுசு ராசியின் நட்சத்திரங்களின் தனித்துவமான ஆற்றல்களையும் கிரக இயக்கங்கள் திறக்கும் புதிய வாய்ப்புகள் மற்றும் அனுபவங்களையும் ஆராய்வோம். பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த மாதத்திற்கான ஜோதிட நிலைமைகளை உங்களுக்காக வழங்குகிறோம். வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், போராடம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், உத்திராடம் நட்சத்திரத்தின் முதல் பாதமும் இடம்பெறுகின்றன. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதம் உள்ளார்ந்த தெளிவை நாடுவார்கள். போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவுகளிலும் பொறுப்புகளிலும் நிலைத்தன்மையை உணர்வார்கள். உத்திராடம் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் செயல்களில் கூடுதல் துல்லியத்தை பெறுவார்கள். மேலும் இந்த நட்சத்திர பிறப்பினருக்கு சனி பகவான் 4ஆம் வீட்டில் இருப்பதால் மனதில் ஆழமான சிந்தனையும் பொறுப்புணர்வும் அதிகரிக்கலாம். தொழில்துறையில் குரு பகவான் 7ஆம் வீட்டில் இருப்பதால் கூட்டாண்மை வாய்ப்புகள் உருவாகும். இதனால் புதிய முயற்சிகளில் நம்பிக்கை அதிகரிக்கும். அதேபோல் சுக்கிர பகவான் 6ஆம் வீட்டில் செல்லும் நாட்களில் பணிச்சுமை கூடும். சனி பகவான் 4ஆம் வீட்டில் இருப்பதால் முடிவுகளை எடுக்கும் முன் பொறுமை அவசியம். ராகு பகவான் 3ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் திட்டங்களில் திடீர் மாற்றங்கள் தோன்றலாம். பணவரவில் நிலைத்தன்மை இருந்தாலும் செலவுகளில் கட்டுப்பாடு தேவைப்படும். இந்த மாதம் சனி பகவான் 4ஆம் வீட்டில் இருப்பதால் மன அழுத்தம் எளிதில் சேரும். இதனால் ஓய்வு நேரத்தை திட்டமிட்டு பயன்படுத்துவது அவசியம். செவ்வாய் பகவான் 4ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உடல் வெப்பம் அதிகரிக்கும் நாட்கள் இருக்கும். அதேபோல் சுக்கிர பகவான் 6ஆம் வீட்டில் செல்லும் 20 முதல் உடல் ஒழுங்கு மற்றும் உணவு கட்டுப்பாடு முக்கியம். மூச்சு பயிற்சி மன அமைதியை தரும். குரு பகவான் 7ஆம் வீட்டில் இருப்பதால் உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும். இதனால் உரையாடல்கள் மென்மையாகும். அதே சமயம் புதன் பகவான் 4ஆம் வீட்டில் செல்லும் நாட்களில் குடும்ப விவகாரங்களில் சிறிய குழப்பங்கள் தோன்றலாம். நட்சத்திரங்களின் தன்மை இந்த மாற்றங்களை வேறுபடுத்தும். மூலம் பிறப்பினருக்கு உணர்ச்சி ஆழம் அதிகரிக்கும். போராடத்தில் பிறந்தவர்கள் பொறுப்புகளை சமநிலைப்படுத்துவார்கள். உத்திராடம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் உறவுகளில் தெளிவை நாடுவார்கள். ராகு பகவான் 3ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் முயற்சிகளில் திடீர் மாற்றங்கள் தோன்றலாம். எனினும் சரியான நேரத்தில் எடுத்த முடிவுகள் முன்னேற்றத்தை தரும். குரு பகவான் 7ஆம் வீட்டில் இருப்பதால் சமூக வட்டாரத்தில் புதிய தொடர்புகள் உருவாகும். மேலும் சூரிய பகவான் 5ஆம் வீட்டில் செல்லும் 2ஆம் பாதியில் படைப்பாற்றல் உயர்ந்து செயல்களில் நம்பிக்கை அதிகரிக்கும். கேது பகவான் 9ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் ஆன்மீக தேடல் ஆழமாகும். இதனால் பழைய சந்தேகங்கள் கரையும். சூரிய பகவான் 5ஆம் வீட்டில் செல்லும் 2ஆம் பாதியில் உள்ளார்ந்த ஒளி பெருகும். அதேபோல் குரு பகவான் 7ஆம் வீட்டில் இருப்பதால் வழிகாட்டும் நபர்கள் வாழ்க்கையில் தோன்றுவர். தினசரி அமைதியான தியானம் மனத்தை நிலைநிறுத்தும். இந்த மாதம் தனுசு ராசிக்காரர்கள் உள்ளார்ந்த மாற்றங்களை உணர்வார்கள். குரு பகவான் உறவுகளில் விரிவை தருகிறார். சனி பகவான் 4ஆம் வீட்டில் இருப்பதால் பொறுமை முக்கியம். ராகு பகவான் 3ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் முயற்சிகளில் திடீர் மாற்றங்கள் தோன்றலாம். எனினும் சூரிய மற்றும் சுக்கிர பகவான்களின் சஞ்சாரம் நம்பிக்கையை உயர்த்தும். செயல்களில் தெளிவு வரும். கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள். இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம், உறவுகளில் இனிமை, உங்கள் வாழ்வில் அமைதி, தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்.